நெகேமியா இங்கே தேவனை புகழுகின்ற இந்த உடன்படிக்கை காக்கிறவர் என்பது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுது, முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது, சாத்தானின் தலையை நசுக்குவேன், ஸ்திரீயின் வித்து சாத்தானின் தலையை நசுக்கும் என்ற ஆதி உடன்படிக்கையை குறிக்கின்றது. அந்த உடன்படிக்கையின்படி இன்றைக்கு அவர் இந்த எருசலேம் ஜனத்து மக்களை அவர் நெருக்குகின்ற பகைவர்களுடைய தலையை நசுக்கப் போவதாகத்தான் இங்கே அவன் தியானித்து அவர் உடன்படிக்கையை காக்கிறவர் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறவர். தேவனுடைய கிருபை என்பது எல்லாவற்றை காட்டிலும் அவர் நமக்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்து அவர் மனுக்குலத்தை மீட்டு எடுத்ததை, பாவ மன்னிப்பான ரட்சிப்பை சம்பாதித்து கொடுப்பதை அது காட்டுகின்றது. அதன் முன் அடையாளமாக தான் அவன் கிருபையை காக்கிறவர் என்று அவரை புகழ்ந்து போற்றுகிறான். அது மாத்திரமல்ல, அவர் மகத்துவத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் வந்து மகத்துவத்திலே சாத்தானை வெற்றி சிறக்கிறவர். எனவே மகத்துவம் உள்ளவர் என்று அவன் புகழுகிறான். அது மாத்திரமல்ல, மகத்துவமும் பயங்கரமுமானவர் என்று சொல்லுகிறான். ஆம், பாவத்திலே துர்க்குணத்திலே உருவாகி இருக்கிற நம்முடைய துர்க்குணத்திற்கு, நமக்குள்ளிருக்கின்ற பிசாசின் வித்து, பிசாசின் கிரியைகளுக்கு அவர் பயங்கரமானவர் என்பதை இப்படியாக தேவனை அவன் புகழ்ந்து போற்றி இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு பிரியமான ஜனம், அவருடைய சொந்த சம்பத்து. எனவே அவன் ஆரம்பிக்கின்றான் இஸ்ரவேல் புத்திரருக்காக என்று ஆரம்பிக்கின்றான். தனக்கு பிரியமான பிள்ளையின் பெயரை சொல்லும் பொழுது எப்படி ஒரு தகப்பனுடைய இருதயம் நெகிழ்ந்து போகுமோ, அதை போல பரம தகப்பனாகிய தேவனுடைய இருதயம் தொடப்படும்படியாக அவர் இப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் என்ற வார்த்தையை வைத்து ஆரம்பிக்கின்றார்.